பாகிஸ்தானின் கண்மணியை காலி செய்திருக்கிறது இந்திய ஏவுகணை. கண்மணி என்றால் அன்போடு சொல்லும் கண்மணி அல்ல, உண்மையான கண்ணின் மணி போன்ற அமைப்பு, விமானப்படையின் கண்மணி. அதுதான் பாகிஸ்தான் விமானப்படையின் OVAX அமைப்பு, AWACS அமைப்பு. அதைத்தான் இந்தியா அடித்து நொறுக்கி உள்ளது. பொதுவாக விமானப்படையில் OVAX என்ற ஒரு விமானமும் இருக்கும். ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்பதுடைய சுருக்கம்தான் AWACS. வானத்தில் பறக்கும் விமானப்படை விமானத்திற்கான ரேடார் சப்போர்ட் தொடங்கி பலவிதமான சப்போர்ட்களையும் இது வழங்கும். இப்படி சொன்னால் பலருக்கும் புரியும். ஒரு நாட்டின் 5 போர் விமானங்கள் இன்னொரு நாட்டிற்குள் சென்று தாக்குகிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அந்த போர் விமானங்களின் ஃபார்மேஷனில் இந்த OVAX பொருத்தப்பட்ட விமானம் ஒன்றும் இருக்கும். அந்த விமானம்தான் வழிகாட்டி. இப்படி போய் அடியுங்கள், அங்கே போய் அடியுங்கள், உங்களை நோக்கி ஒரு ஏவுகணை வருகிறது, ஃப்ளார்ஸை வெளியே விடுங்கள் என்று சொல்லும். இந்த மாதிரி கட்டளைகளை கொடுக்கும். OVAX எப்படி இந்த மாதிரி கட்டளைகளை கொடுக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். OVAXில் ரேடார் இருக்கும், நீண்ட தூரம் சர்வே செய்யக்கூடிய சென்சார்கள், கேமராக்கள் போன்றவை இருக்கும். அது ஒரு பறக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அதாவது கண்கள் மூடப்பட்ட குதிரைக்கு ஆர்டர் போடும் ஜாக்கி. OVAX ஜாக்கி என்றால் மற்ற போர் விமானங்கள் கண்கள் மூடப்பட்ட குதிரைகள் போன்று செயல்படும். ஜாக்கி சொல்வது போல மற்றவை கேட்கும். இந்த OVAX என்ன செய்யும்? விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் கப்பல்களை நீண்ட தூரத்தில் கண்டறியக்கூடிய திறன் கொண்டதா. 400 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு த்ரெட் இருக்கிறது என்றாலும் கூட அதை கண்டறியக்கூடியது. ஒரே நேரத்தில் பல இலக்குகளை கண்காணிக்கும். போர் நடவடிக்கையின் போது நட்பு விமானங்களை ஒருங்கிணைக்கும். அதாவது எந்த ஃபார்மேஷனில் விமானங்கள் செல்ல வேண்டும் என்பதை இதுவே சொல்லும். விமான நடவடிக்கைகளுக்கான பறக்கும் கட்டளை மையமாக இது செயல்படுகிறது. இந்த விமானம் இல்லை என்றால் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஆகிவிடும். போர் விமானங்கள் நூலருந்த காத்தாடி போல ஆகிவிடும். சரி, இது எப்படி இயங்கும்? ஒரு OVAX விமானம் சுழலும் ரேடார் கொண்டு இருக்கும். பொதுவாக விமானத்தின் உட்பகுதியின் மேல் பகுதியில் அது பொருத்தப்பட்டிருக்கும். அதில் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து கண்காணிக்கக்கூடிய 360 டிகிரி ஸ்கேன் செய்யக்கூடிய ரேடார் இருக்கும். பாகிஸ்தான் விமானப்படையின் OVAX அமைப்பை தான் இந்தியா அடித்து நொறுக்கி உள்ளது. அவர்களின் OVAX விமானத்தை இந்தியா வீழ்த்தி இருக்கிறது. பாகிஸ்தான் தற்போது 9 OVAX விமானங்களை இயக்கி வருகிறது. இதில் இந்திய எல்லைக்குள், அதாவது பஞ்சாப் உள்ளே நுழைய முயன்ற ஒரு OVAX விமானம் காலி செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் 3 விமானங்கள் இன்று ஏவுகணைகள் மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 2 F-16 விமானங்கள் மற்றும் ஒரு JF-17 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதில் OVAX விமானம் ஒன்றும் காலி செய்யப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் நாடு ஸ்வீடனிலிருந்து 4 SAB 2000 ARI OVAXகளை ஆர்டர் செய்தது. அதனைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டில் சீனாவிலிருந்து 4 ZDK-03 OVAXகளை வாங்கியது. இருப்பினும் சீனா வழங்கிய அந்த OVAX 2024ஆம் ஆண்டை ஓய்வு பெற்றுவிட்டது. 2017 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் ஸ்வீடனிடமிருந்து தலா 3 ARI விமானங்களை வாங்கியது. இதன் மூலம் பாகிஸ்தான் தனது OVAX படையை விரிவுபடுத்தியுள்ளது. இன்று இந்தியா சுட்டு வீழ்த்தியது SAB 2000 ARI ஆக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே பாகிஸ்தான் விமானங்கள் இன்று தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறி உள்ளன. இவர்களுக்கு வழிகாட்ட வானத்தில் OVAX இல்லை. இதனால் அடுத்தடுத்து இந்திய ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் விமானங்கள் எளிதாக வீழ்த்தப்பட்டுள்ளன. Subscribe to One India and never miss an update.